டிஜிலாக்கர் ஆப்ல எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து வச்சிருந்தாலும் அதை எப்படி வந்து சைன் பண்றது அப்படின்றதுமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத எல்லாமே கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். டிஜிலாக்கர் ஆப் வந்து பிளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லெட்ஸ் கோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து கெட் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கெட் ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே சைன்இன், அதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. அதனால வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஃபுல் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் 6 டிஜிட் பின் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி 6 டிஜிட் பின் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபியில் நீங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து அக்கௌண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே சைன்இன் வந்துடும். சைன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஓல்ட் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து சைன்இன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இப்போ தான் டிஜிலாக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ இப்போ எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் சைன்இன் பண்ணோம் அப்படின்னா இந்த சைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், யூசர் நேம், ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டில் எது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து லாகின் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மொபைல் நம்பர்னால் மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் பின் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் கிரியேட் பண்ணப்போ 6 டிஜிட் பின் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பின் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சைன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து வரும் உங்களோட மொபைல் நம்பருக்கு. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா யூசர் நேம் வந்து நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணல அப்படின்னா செட் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் செட் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துடணும். ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சைன்இன் ஆகிடும். டிஜிலாக்கரில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி இப்படி தான் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா மொபைல் நம்பர், ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர், யூசர் நேம் இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு அக்கௌண்ட்டை ஈஸியாக பார்த்தீங்கன்னா சைன்இன் வந்து பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் சைன்இன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து என்ன செக்யூரிட்டி பின் வந்து போட்டிங்களோ ஸோ அந்த பின்னை நீங்கள் என்ட்ரு பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போது டிஜிலாக்கரில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். டிஜிலாக்கர்ல எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அக்கௌண்ட் எப்படி வந்து சைன் பண்றது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸும் இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.